இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்கிராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விவேகத்துடன் விரும்பி செயல்படும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு குரு பார்வை பெறுறதும், ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்றதும் உங்கள் தொழில் சார்ந்த அனைத்து நல்ல பலன்களை பெற்றுத்தருது. உறுதியான சகல காரியங்களையும் தொய்வில்லாமல் செய்வீங்க. கடந்த கால தேவையற்ற மன உளைச்சல் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. அரசியல்லையும் நீங்கள் வாழ்விலையும் ஆர்வமுடன் செயல்படுவீங்க. விளையாட்டுத்துறையிலும் சமூக சேவையிலும் நன்மதிப்பை பெறுவீங்க. தொழிற்சங்க பணிகளில் முக்கிய பொறுப்பு வகித்து சிறப்பாக செயல்படுவீங்க. குடும்ப சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வளம் பெறுவீங்க. கலைத்துறையினர் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் அமையும். வெளியூர் போயிட்டு வருவீங்க. உங்களின் தொடர் முயற்சியால் நீங்கள் சகல காரியங்களையும் தடையின்றி செய்வீங்க. தொழிலில் முன்னேற்றம் அடைய சில நேரம் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். அரசியலில் உங்களின் பங்களிப்பு சிறப்பாக அமையும். சிலருக்கு நல்ல பதவி கிடைக்கும். சமையல் கலைஞராக இருந்தீங்கன்னா தொடர்ந்து புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போனீங்கன்னா நீங்கள் முனைப்புடன் செயல்படுவீங்க. கப்பல் துறை சார்ந்த பணியில் இருந்தீங்கன்னா விடுமுறை கிடைச்சி குடும்பத்துடன் வந்து இணைய வாய்ப்புகள் அமையும். மீனவர்களுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்கு எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தேவைக்கு ஏற்ப பணவரவு கிடைக்கும். மன அமைதி உண்டாகும். சந்திராஷ்டம நாட்கள் 11/6/2024 செவ்வாய் இரவு 1:40 மணி முதல் 14/6/2024 வெள்ளிக்கிழமை பகல் 1 மணி வரை இருக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள் தெற்கு, தென்கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி, சனி, செவ்வாய். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்: சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்யணும். செவ்வரளி பூ மாலை, நல்லெண்ணெய் தீபமிட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா அனைத்து காரியங்களும் நற்பலன்களை தரும். ஜூன் மாதத்தில் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை நன்மைகள் அதிகம் நடக்கும் மாதம். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதில் வெற்றி இலக்கை எட்டுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பேரு அப்படின்னு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். உத்தியோகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பேரு கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் புதிய வாய்ப்புகள் பெறலாம். போனஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஜூன் உங்கள் சுய வளர்ச்சிக்கு நல்லது. உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியை விரைவாக கண்காணிக்க உங்கள் திறன்களை மேம்படுத்த முயற்சி செய்யணும். உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வருமானத்தையும் சேமிப்பையும் அதிகரிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த மாதம் சில ஆபரணங்கள் வாங்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களால் முடியும். மேலும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. நீண்ட பயணங்களால் செலவுகள் கூடுது. வியாபாரத்தில் முதலீடு செய்வதன் மூலம் நிதி இழப்புகள் ஏற்படுது. அவற்றை தவிர்த்துருங்க. ஆன்மீக வளர்ச்சிக்கான தடைகள் கவலையை ஏற்படுத்துது. தூக்கம் கெடுது. உங்கள் கவலைகளை சமாளிக்க நீங்கள் சில விதிமுறைகளை பின்பற்ற தியானம் செய்யணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். தூக்கம் கெடுறது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கடினமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிரமங்களை தவிர்க்க விரும்புனீங்கன்னா பொறுமையாக இருக்கணும்.
புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் தோல்விகளையும் இழப்புகளையும் தருது. உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பிரச்சனைகளை சமாளித்து முன்னேற உதவுது. குலதெய்வத்தை தவறாமல் வணங்கணும். இந்த மாதம் எதிரிகளை சமாளிக்கலாம். காதல் திருமணத்தை விரும்பும் பூர்வீக வாசிகளாக இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல மாதம். ஏன்னா அவர்களின் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிக்கலாம். மேலும் காதல் உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் இடமாற்றம் மற்றும் நீண்ட பயணங்களை தவிர்க்கும் திட்டங்களை ஒத்தி வைக்கணும். ஜூன் மாதம் உங்கள் அன்புக்குரியவருக்கு உங்கள் இதயத்தை திறக்க தைரியத்தையும் கண்டிப்பாக நம்பிக்கையும் அள்ளி கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அன்புக்குரியவருக்கு நீங்கள் கவர நினச்சிங்கன்னா ஆபத்தாக அதை எடுத்துக்கிறாதீங்க. தம்பதிகள் தாம்பத்தியம் செய்ய ஏற்ற மாதம். உங்கள் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மதத்தை தருவாங்க. குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அன்புக்குரியவர் மூலம் சந்திப்பீங்க. விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அன்புக்குரியவர் நீண்ட தூரம் செல்ல உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் அமையும். திருமண வாழ்க்கையில் உங்கள் மனைவியுடன் கடந்த கால சிரமங்களை நீங்கள் சமாளிக்க முடியும். கர்ப்பம் தரிக்க நல்ல நேரம். முனிவர்களை வழிபடுவதனால அன்பில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலையில் நீங்கள் இருக்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கடந்த காலத்தில் உங்கள்கிட்ட வாங்கிய கடனை திரும்ப செலுத்தலாம். அவங்க உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிப்பாங்க. உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை முறையை மேம்படுத்த குழந்தைகள் நிதி உதவியையும் வழங்கலாம். சொந்த ஊரில் உள்ள சொத்துக்களை விற்று பணம் பெறலாம். இழப்புகள் மற்றும் செலவுகள் எதிர்பார்க்கப்படுது. முதலீடுகள் மற்றும் நீண்ட பயணங்களை தவிர்த்தரலாம். பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் வசிக்கும் மக்கள் மூலமாகவும் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கருப்பண்ணசாமியை வழிபடுறது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். நிதி நிலைமையை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதத்தில் வேலையில் சிக்கல்களை தவிர்க்க பொறுமையாக இருக்கணும். மேலும் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யணும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் தோல்வியில் முடியும். தொழிலில் திடீர் வீழ்ச்சிகள் மற்றும் பெரிய சிரமங்களை எதிர்பார்க்கப்படுது. உங்கள் வேலையை இழக்கும் வாய்ப்பு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. வேலையில் இருந்தீங்கன்னா வாக்குவாதம் வேணாம், அனுசரித்து போயிருங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறங்க. பிரச்சனைகளை சமாளிக்க அர்ப்பணிப்புடன் உங்கள் வேலையை செய்யணும். ஜூன் மாதத்தில் குழந்தைகளுக்கான தயாரிப்புகளை கையாளையில் நீங்கள் பார்த்து வணிகர்கள் வளர்ச்சியை பார்த்து கையாளணும். பரிசு பொருட்கள், உடைகள் மற்றும் இளம்பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் நல்லாயிருக்கும். இருந்தாலும் வணிக மேம்பாட்டு நடவடிக்கைகளில் முதலீடு செய்ய இது நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல முடியல. இது போன்ற திட்டங்களை தள்ளி போடுங்க. பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுடன் கையாள்வதில் சிக்கல்கள் வருது. பண பரிவர்த்தனை செய்யல கவனமாக இருக்கணும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். உங்கள் தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் மெர்க்குரி பகவானுக்கு பூஜை செய்யணும். கழுத்து, தொண்டை, தோள்பட்டை மற்றும் விரல்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஜூன் ஒரு சாதகமான காலகட்டம். தூக்கம் கெடுது. வழக்கமான பரிசோதனைகள் மேற்கொள்ளணும். நல்ல ஆரோக்கியத்திற்கான மருத்துவர்கள் நீங்கள் போய் பார்க்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் வியாழ பகவானுக்கு பூஜை செய்யணும். ஜூன் மாதம் கல்வி வளர்ச்சிக்கு சாதகமானதாக இருக்கும். சுற்றுலா தலங்களுக்கு நண்பர்களுடன் பயணம் செய்வதை தவிர்த்தரணும். விளையாட்டு நடவடிக்கைகளின் போது உங்களுக்கு காயங்கள் ஏற்படுது. மேலும் இது உங்களை கவனத்தை இழக்க செய்யுது. காயங்களை தவிர்க்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்பற்றணும். நீண்ட பயணங்கள் மற்றும் இடமாற்றம் தள்ளி போகுது. உங்கள் முடிவுகள் தவறானவை என நிரூபிக்குது. இது உங்கள் பெற்றோருக்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்துது. கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தொழில்நுட்ப ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். மகர ராசி என்பவர்களுக்கு உகந்த தேதிகள் 3, 4, 5, 6, 15, 16, 19, 20, 21, 26, 27 மற்றும் 30. மகர ராசி என்பவர்களுக்கு சாதகமற்ற தேதிகள் 7, 8, 9, 12, 13, 14, 22, 23, 24 மற்றும் 25. மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் முழுவதும் உங்களின் பேச்சு மற்றும் நடத்தையில் இனிமையாக கடைபிடிக்கிறது நல்லது. உங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வேலை தொடர்பாக நீண்ட பயணம் செய்ய வேண்டியிருக்கும். பயணத்தின் போது உங்களின் உடல்நிலை மாறுது. உடல்நலனில் அக்கறை தேவை. தொழிலில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள நேரிடுது. கடினமாக உழைச்சாலும் சில ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுது. மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறது, பிரச்சனைகளை விட்டு கொடுத்து போகிறது அதான் நல்லது. இதுவரை அந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.